நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடகராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி முடிகிற தருவாயில இருக்கீங்க. அதாவது மார்ச் மாசம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி அஷ்டம சனி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா முடியக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த மார்ச் 29க்கு பிறகு பாத்தீங்கன்னா அதாவது 95% உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்திலையும் 8ஆம் பாவகத்துக்கும் போறாப்ல. பொதுவா குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு போறாப்ல. குடும்ப வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் பாவகத்துல சனி கூட சேர்ந்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது தந்தை மகன் உறவு நிலையில அப்பப்போ ஒரு சில விரிசல்கள் ஏற்படுறதோ இல்ல பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வர்றதோ இது போல சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது நிரந்தரமான பிரச்சனைக்கு வாய்ப்புகள் இல்ல. அது அப்பப்ப அது உடனே அந்த பிரச்சனை முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது தனஸ்தானங்கள் உயர்றது, குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை ஏற்படுறது, அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. 3ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரையும் 7, 8ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுவா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணை மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒரு சில இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல ஊர் மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாப்ல, உச்சம் அடைகிறாப்ல, ராகு கூட சேர்ந்து இருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல உச்சம் அடைகிறதால சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமோ இல்ல வீடு கட்டக்கூடிய யோகமோ இல்ல அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமோ உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. தாயாருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை சிறப்பா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. வீண் மருத்துவ விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இல்ல. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து நல்ல முறையில் மதிப்பெண்கள் பெற்று பேரு புகழோட படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகபோக வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவில ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல, மறைகிறாப்ல. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவாக குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ விரைய செலவோ இல்ல வீண் விரைய செலவுகளோ இல்ல குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளால ஒரு சில மன உளைச்சல்களோ ஒரு சில மனஸ்தாபங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது அந்தந்த வயதிற்கேற்ற பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே போல குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்திலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது காதலர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள், பிரிவு நிலை அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். காதலர்களால மன உளைச்சல் ஏற்படுறது, காதலர்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கு. 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால கடன் பிரச்சனைகள் குறையும், நோய் நொடி குறையும், வம்பு வழக்குகள் குறையும், எதிரிகளுடைய தொல்லை, டார்ச்சல் இது போல விஷயங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மனஸ்தாபங்களா இருக்கு, வேலை போல அதிகமாவே இருக்கு, பெரிய ஒரு மன நெருக்கடியாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மன உளைச்சல் குறைந்து
சந்தோஷமா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 7ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. 7ல சூரியனும் புதனும் இருக்குது. 8ல் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வையை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும், கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. அந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல பார்க்கறதால குடும்ப பொருளாதார வாழ்க்கையில ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த வருமானங்கள் மூலமான வீண் விரைய செலவுகள் ஏற்படும். வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா பேசக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 7ல் அமர்ந்த சூரியனும் புதனும் ராசியை பார்க்கறதால பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அப்பப்ப முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் கோபத்தை குறைச்சி செயல்பட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது நீங்க திருமண வயதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையறதோ, நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது உங்க பசங்க திருமண வயதுல இருக்கிறாங்க, நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீண்டும் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஒரு சில மன உளைச்சல், வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல படுவதால பாத்தீங்கன்னா பொதுவா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போங்க. இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். காசு பணம் கொடுக்கறதும் வேண்டாம், அதே போல காசு பணங்கள் அதிகமா வாங்கறதும் வேண்டாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருக்கு அப்படின்னாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பாக்கியஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாவுல. 11ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து இருக்கிறதால பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, தந்தையால நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கங்கள் இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நல்ல லாபங்கள் வர்றது, தொழில நல்ல லாபங்கள், வேலையில நல்ல முன்னேற்றங்கள், வீட்டுல பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவா 10ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அப்பப்போ சில மன உளைச்சல், வேலை போல அப்படிங்கிறது அதிகமா இருக்கதான் செய்யும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பொதுவா அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ வேலை போல அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அலைச்சல், அவமானம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதாவது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம். அதாவது உங்களுக்கு இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. அது வரைக்கும் இருக்கிற வேலையை நீங்க சமாளிச்சுட்டு வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதாவது சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுவா லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் அடைகிறதால முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிடுச்சு, 2வது திருமணத்துக்காக நான் நல்ல வரன் அமைச்சிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழலோ இல்ல குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அதாவது புத்திர பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 12ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 7, 8ஆம் இடத்துல இருக்கிறதால மாதத்துடைய முதல் பகுதியில குருவுடைய பார்வையில இருக்கிறதால சுப விரிய செலவுகள் நடக்கும். பிறகு பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோக அமைப்பு இது போல விஷயமும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது தொலைதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, வெளியூர் பயணங்கள் செல்றது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு
உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரய செலவு அதிகமாக செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது வீடு கட்டுறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இல்லை அசைய சொத்துக்கள் வாங்குறதோ, இல்லை ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழலோ உங்களுக்கு ஏற்படும். சுப விரய செலவு அப்படிங்கிறது ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.